செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வாராய்ச்சி மற்றும் விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே விடுதலை புலிகளை மலினப்படுத்துவதற்காக கிழக்கில் குருக்கள் மடத்தில் ஒரு மனித புதைகுழி இருப்பதாக கூறி செம்மணி மனித புதைகுழி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிகிரண் கோடீஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை 25ஆம் தேதி நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: கடந்த கால ஆட்சியாளர்களின் போதைப்பொருள் வர்த்தகம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எடுத்த தீவிரமான நடவடிக்கைகளினால் கைதுகளினால் ஆரம்பத்தில் போதைப்பொருள் வர்த்தகம் குறைவடைந்திருந்த போதும் தற்போது அது மீண்டும் தலைவிரித்தாடுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தான் போதைப்பொருள் வர்த்தகம் அதிக அளவில் நடக்கின்றது. யுத்தத்திற்கு முன்னர் விடுதலை புலிகளின் காலத்தில் வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் என்பது மிக மிக அரிது. ஏனெனில் விடுதலை புலிகளிடம் மிக கட்டுக்கோப்பான நிர்வாகம் இருந்தது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் அதிக அளவில் போதைப்பொருள் வர்த்தகத்தை இராணுவத்தினரோடு சேர்த்து செயற்படுகின்றவர்களும் பேரினவாத குழு அரசியலோடு சேர்த்து செயற்படுகின்றவர்களுமே தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அளிக்க வேண்டும் என்பதற்காக, தமிழரின் இருப்பை கேள்விக்குறியாக வேண்டும் என்பதற்காக, சீரழிக்க வேண்டும் என்பதற்காக போதைப்பொருள் வர்த்தகம் திட்டமிடப்பட்ட முறையில் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படுகின்றது. தற்போதைய ஆட்சி இதனை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் அதனை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. தற்போது கூட வடக்கு கிழக்கில் மாணவர்களிடையே அவர்களை முக்கிய இலக்காக கொண்டு இந்த போதைப்பொருள் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கு இந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள் போதைப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 412 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தமிழின படுகொலை நடந்ததற்கான முக்கிய சாட்சியாக உள்ளது. செம்மணி மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் திட்டமிடப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் உள்ளிட்ட தமிழ் மக்களின் பல மனித புதைகுழிகள் உள்ளன. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வாராய்ச்சிக்கு இந்த அரசாங்கம் நிதியை ஒதுக்குகின்றது. செம்மணி விடயத்தில் அரசாங்கத்தின் நிதி மட்டும் போதாது, நீதியும் வேண்டும். இந்த படுகொலைகளுடன் தொடர்புடையவர்களை கண்டறிய வேண்டுமானால் அதற்கு சர்வதேச பொறிமுறையே வேண்டும். இந்த படுகொலைகளுக்கு ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோபரத்ன ராஜபக்ஷ என்பவரை சாட்சியாக உள்ளார். இந்த படுகொலையுடன் ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் தொடர்பு பட்டுள்ளதால் உள்ளூர் விசாரணை மூலம் உண்மைகள் வெளிவராது. எனவேதான் சர்வதேச பொறிமுறையுடான விசாரணை அவசியமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.